ராகவ் தனது ஊழியர்களுடன் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடத்துகிறாப்புல. ராகவ் வந்துட்டு ஸ்டாப்ஸ் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் 150 60 வருஷத்துக்கு மேலே பழமையான வீடுகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நம்ம கம்பெனிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனே முருகன், சார் எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்கார், அவங்க வீடு ஒரு 50 60 வருஷம் இருக்கும், பார்க்கலாமா சார் அப்படின்னு கேட்க, ராகவ் அப்படியா ரொம்ப சந்தோஷம், வேறு யாருக்காவது அந்த மாதிரி பழமையான வீடுகள் தெரியுமான்னு கேட்க, நிலா, சார் நான் தங்கியிருக்கிறதும் இப்போ என்னோட ரிலேட்டிவ் வீடு தான், அதுவும் ரொம்ப பழமையான வீடு, அங்கே வேணா போகலாம் ராகவ் அப்படின்னு சொல்கிறாங்க. குட் நிலா, யார் யாருக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் வீடுகள் இந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நம்ம கம்பெனிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடுகளை பார்க்குறதால புது புது ஐடியாஸ் கிடைக்கும், அதை வச்சு நம்ம கம்பெனியை இன்னும் பல மடங்கு டெவலப் பண்ணலாம். பிற ஸ்டாப்புகளும் சரிங்க சார், எங்களுக்கும் தெரிஞ்ச இடத்துல விசாரிச்சுட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவ் நிலாவை பார்த்து, நிலா ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்க, நிலாவும் ஓகே ராகவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வேலை முடிஞ்சதும் நம்ம 2 பேரும் கிளம்பலாம். நிலாவும் ராகவும் சேரன் வீட்டுக்கு வராங்க. காரை விட்டுட்டு இறங்கினதும் ராகவ் கேட்குறாரு, நிலா இந்த வீடு தானா? ஆமாம் ராகவ், இந்த வீட்டில் தான் நானும் தங்கியிருக்கேன். ராகவ் ஆச்சரியமா, இந்த வீட்டில் நீங்கள் எப்படி தங்கியிருக்கீங்க? நீ பழங்காலத்து வீடுகளை பயன்படுத்தலாம் ராகவ், ஆனால் அதில் தங்க மட்டும் கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நிலா வந்துட்டு, ஏன் சார் அப்படின்னு கேட்குறாங்க. ராகவ், இல்லை நிலா, நான் அப்படி சொல்ல வரல, இப்போ உள்ள காலகட்டத்தில் யாரும் இந்த மாதிரி வீடுகளில் தங்க விரும்ப மாட்டாங்க, அதுக்காக தான் கேட்டேன், மற்றபடி நீங்கள் இருக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ராகவ், வாங்க உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லவும், ராகவ் வீட்டெல்லாம் சுற்றி பார்க்குறாரு, கட்டிடத்தை தொட்டு பார்க்குறாரு. பரவாயில்ல, இந்த கட்டிடம் கட்டி எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு கேட்க சேரன் கிட்ட, இந்த வீடு 120 வருஷம் பழமையான வீடு சார் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. ராகவ், ஆமாங்க, அந்த காலத்து கட்டிடம்னா கரெக்டாக இருக்குங்க, இப்போ எல்லாம் 10 15 வருஷத்துலேயே கட்டிடம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. சேரனும், ஆமாம் சார், அதனால தான் இன்னமும் நாங்கள் இந்த வீட்டை எதுவுமே பூசாமல் அப்படியே வச்சுருக்கோம், இந்த வீடு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளவு நாளாக இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டீ போட்டு கொடுக்குறாங்க. யார் டீ போட்டது? சேரனா தான், இவர் தான் சமைப்பார், எல்லாமே பண்ணுவார், அவ்வளோ சூப்பராக சுவையாக இருக்கும், அதனால தான் நான் இந்த வீட்டை விட்டு வரல ராகவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா யாருமே உங்கள் வீட்டை விட்டு வரமாட்டாங்க அப்படின்னு ராகவும் வந்துட்டு கிண்டல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பழமையான வீடை வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு துப்பை வந்துட்டு ராகவ் வேலையாட்கள் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது கிரைனைட் நிறைந்த விலை உயர்ந்த கிரைனைட் நிறைந்த கல்விகள் வந்துட்டு அந்த வீட்டு பகுதிகளில் இருக்கிறத வந்துட்டு ராகவ் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாருங்க. அப்போ அவருக்கு தெரியுது, இந்த வீட்டை மட்டும் நம்ம கம்மியான விலைக்கு வாங்கிட்டோம்னா நம்ம மிகப்பெரிய லெவலில் கோடீஸ்வரன் ஆயிடலாம், இந்த உண்மை வந்துட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைமுகமாக, சரி ஓகே, இந்த வீடை வந்துட்டு பார்த்தாச்சு நிலா, நம்ம வந்துட்டு கிளம்பலாமா, இதுதான் ப்ராஜெக்ட்டுக்கு கரெக்டான இடம் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு. நிலாவுக்கும் வந்துட்டு சில உண்மைகள் புரியுது. அவங்களும் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை பற்றி படிச்சிருக்காங்க இல்லையா, இந்த வீட்டில் ஒரு விலை உயர்ந்த பொக்கிஷம் இருக்கிறத அவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வளோ நாள் இந்த குடும்பம் கஷ்டப்பட்டுச்சு, இதனால் இவங்க மீண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு அவங்க மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அதாவது சேரன் குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு. ஆனால் அதாவது நிலா வந்துட்டு இந்த உண்மையை வந்துட்டு சொல்லிடக்கூடாதுன்னு இவர் ராகு வந்துட்டு நிலாவை கூப்பிடுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் முடிகிறவரை இந்த இடத்தோட சீக்கிரத்தை வந்துட்டு நிலா உங்கள் குடும்பத்துக்கிட்ட கூட நீங்கள் சொல்லிடக்கூடாது, இவங்ககிட்ட கூட நீங்கள் சொல்லிடக்கூடாது, உங்கள் நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லிடக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ராகவ், இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சவொன்னு சொல்லலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அது நீங்கள் தாராளமாக சொல்லிக்கோங்க, அது வரை கொஞ்சம் சீக்கிரட்டாகவே இருக்கட்டும் நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி ராகவ் அப்படின்னு வந்துட்டு நிலாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. ராகவுக்கு வந்துட்டு நிலா மேலே ஒரு காதல் வருதுங்க. ராகவ் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு. நிலா மேலே அவருக்கு காதல் வந்திருக்கு, ஆனால் நிலாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிய வருது. இருந்தாலும் அவர் மனம் நிலாவை ரொம்ப நேசிக்குது. ஏன்னா நிலா வந்துட்டு சொல்லிட்டாங்க எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு, அது வந்துட்டு ஒரு யதார்த்தமாக நடந்தது தான் அப்படின்னு சொல்ல, அதனால தான் இவருக்கு வந்துட்டு நிலா மேலே ஒரு காதல் வருது. நிலா கிட்ட எப்படி காதலை சொல்கிறது? ராகவ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா மச்சி, ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், ஆனால் அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், என்னடா சொல்கிற, காதல் வந்தால் உடனே போய் சொல்லுடா, உனக்கு என்ன அழகா இல்லை, வசதியாக இல்லை, நீ தாண்டா அந்த பொண்ணுக்கே ஓனர், இப்போ உள்ள பொண்ணுங்கள்லாம் வசதியை தாண்டா பார்க்குறாங்க, நீ போய் தயங்காமல் உன்னோட லவ்வை சொல்லு மச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஏற்றி விட்டாலும் ராகவ் தயங்குறாரு. நிலா ஏற்கனவே சோழன் மேலே உயிரே வச்சுருக்காங்கன்னு அவருக்கு தெரியல. இந்த விஷயத்தை ராகவ் அவரோட அம்மா கிட்ட பேசலாம்னு முடிவு பண்ணுறாரு. அம்மா, ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா, அந்த பொண்ணை நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணினா அந்த பொண்ணை மட்டும்தாம்மா கல்யாணம் பண்ணுவேன்னு உறுதியாக சொல்கிறாரு. அப்போ தான் ராகவோட அம்மாவை க்ளோஸ்அப் காட்சியில் காட்டுறாங்க. பார்த்தா அவங்க
வேற யாரும் இல்லைங்க, பல்லவனோட அம்மா தான். இனி என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.